இறைவன் எங்கே இருக்கிறான்னு ஒரு கேள்வி. இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு வள்ளுவ பெருமான் அற்புதமாக பதில் சொல்கிறாருங்க. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்கிறார். மலர்மிசை ஏகினான் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலர் என்பது இங்கே நம்முடைய இதய தாமரை. மலர் அப்படி சொன்னாலே அது தாமரையைத்தான் குறிக்கும். பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை அப்படின்னு படிக்கிறோம். அப்போ மலர்மிசை ஏகினான் அப்படின்னு சொன்னால், இந்த இதய தாமரையிலே யார் ஒருவர் அன்பாக சிவத்தை நினைந்து வழிபாடு செய்வார்களோ அவர்களுடைய உள்ளத்தாமரையிலே விரைவாக வந்து சேருவான். ஏகினான்னா அதான் பொருள். யார் உண்மை அன்போடு வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தாமரையிலே வந்து சேர்வான். யார் உள்ளத்தாமரையில் சேர்வான்? மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார். சேர்ந்தார் நிலமிசை. சேர்ந்தார்னா நினைச்சவங்கன்னு அர்த்தம். யார் சிவபெருமானை மெய்யன்போடு நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தாமரையில் சிவபெருமான் வந்து சேருவான் அப்படிங்கிறார். அப்படிப்பட்டவர்களுடைய உள்ளத்தாமரையில் இறைவன் நிறைந்திருப்பான். அதுக்கு நாம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார். மானடி சேர்தல் அப்படிங்கும்போது கையெடுத்து கும்பிடணுமாமா. இப்படி கும்பிட்டோம்னா, இப்படி கும்பிட்டா கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கன்னு படிச்சிருக்கிறோம். இப்படி கரம் குவித்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதயம் மலரும். கரம் குவித்தால் இதயம் மலரும். சயின்ஸும் சொல்லுது, நம்முடைய அருளாளர்களும் சொல்கிறாங்க. ஏற்கனவே மணிவாசன் சொல்லிட்டார். என்புனைந்து உருகி நெக்கு நெக்கு ஏங்கி அன்பு எனும் ஆறு கரையது புரள நன்புலன் ஒன்றி நாத நாத என்று அரற்றி உரை தடுமாறி ரோமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டித்து இருதயம் மலர கண்களி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. அங்கே வள்ளுவன் சொன்னதோ இங்கே மணிவாசன் சொன்னதோ எந்த வேறுபாடு இருக்காது. சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. மணிவாசர் வாக்கு. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். யார் இறைவனை யார் இதயத்தாமரையிலே வைத்து பூசிக்கிறார்களோ அவர்களுடைய இதயத்தாமரையிலே இறைவன் எழுந்தருளி இருப்பான் அப்படின்னு சொல்றார்.